வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அது நம்மளுடைய உடலளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனதளவில் எழக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம் உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். அப்ப நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைய பிரச்சனையாவே பாக்குறது தான் நம்ம எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரிங்களா? இப்ப மிக முக்கியமாக நம் உடல்நிலைகள் எப்போதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கிறதோ, சரிங்களா? அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய மனதில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய சஞ்சலம் இல்லையா? ஒரு தடுமாற்றம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதத்தான் வந்து டிஸ்-ஈஸ் அப்படின்னு சொல்றோம். நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னே தெரியல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்றத சொல்றோம். இது டிசீஸ் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் வந்து எப்போதெல்லாம் தன் நிலைகளில் சமநிலை தவறுகிறதோ, அப்போதெல்லாம் சமிங்கைகளாக நம்முடைய மனதிற்கு இதை தெரிவிக்கிறது. நாம் தான் அதை கவனிப்பதில்லை. சரிங்களா? அப்ப இதத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு செயல். சரிங்களா? ஒரு செயலி, ஒரு சாஃப்ட்வேர் மாரி வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட்வேருக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அப்ப இந்த மென்பொருள் வந்து நமக்கு மனது. சரிங்களா? அப்ப இந்த ஹார்ட்வேர் வந்து இந்த பாடி அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய மைண்ட் தான். நம்மளுடைய மைண்ட் தான். அப்ப இந்த மைண்ட் தான் வந்து இத ரீட் பண்ணுது. பாடியோட ஃபங்ஷன். இப்ப பாடி சரியில்லைன்னா, இந்த உள் உறுப்புகள் வந்து தன் நிலைகளில் சமநிலை தவறும்போது, என்னைய என்னுடைய நிலை இந்த மாரி மாறிருச்சு. இத வந்து சமநிலைக்கு மீட்டெடுத்து கொண்டு வா அப்படின்றதுக்கு உதவிய வந்து யார்கிட்ட போய் கேட்கும்? நம்முடைய மனதிற்கிட்ட தான் போய் கேட்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடல் கெட்டுப் போவதற்கு காரணமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனது தான். நம் மனது தான் நம்மளுடைய உடலை கெடுத்தது. இல்லைங்களா? அனைத்து பிரச்சனைகள், உடல் ரீதியாக, மனோ ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த மனம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிமிடத்துக்கு நிமிடம் மாறி, மாறி தன் நிலைகளில் மாற்றம் கொள்வதால், இந்த மாற்றத்தை சமாளிக்க முடியாத காரணத்தினால், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் தன் நிலையில் சமநிலை தவறுவதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப இது பற்றி என்னுடைய முந்தைய பதிவுகள்ல நெறைய நான் பேசியிருக்கிறேன். சோ பார்க்காதவங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அத பாருங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம். இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம்ன்றது பயோ ஃபீட்பேக் தெரப்பி அப்படின்றதே இருக்குது. இது நேச்சுரோபதியிலயும் இருக்குது. இது பிற மெடிக்கல் சிஸ்டத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒன்று. பட் அநேக நேரங்கள்ல வந்து இத வந்து அ நடைமுறைப்படுத்துவது அப்படின்றது வந்து அந்தந்த துறை சார்ந்த ஆர்வத்தை பொறுத்தது. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் பேஷண்டோடைய காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேஷண்டோட காம்ப்ளையன்ஸ் அப்படின்றது ஒரு நோயாளியினுடைய விருப்பு, வெறுப்பு அப்படின்றத பொறுத்து தான் ஒரு சிகிச்சை முறையே வந்து அமைந்தால், அது வந்து அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்ட குடுக்கும். அப்ப அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாருன்னா தான், முறையான சிகிச்சைய வந்து நாம் முறைப்படுத்தி அவருக்கு குடுத்து, அவர வந்து அந்த ஒரு நோய் நிலைகள்ல இருந்து வெளியில எடுக்க முடியும். இன்னொன்னு வந்து டிசீஸ் மேனேஜ்மென்ட். நெறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. அதனாலயே என்னவோ, நம்மளுடைய இந்தியால வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல அடாப்ட் பண்ணி பிராக்டிஸ்ல இல்ல. நான் சொல்லக்கூடிய இந்த பயோ ஃபீட்பேக் தெரப்பி அப்படின்றது. இந்த பயோ ஃபீட்பேக் தெரப்பிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தவித ஆப்பரேஷன்ஸ், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஐ மீன் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இட் இஸ் எ நான் இன்வேசிவ் தெரப்பி. சரிங்களா? அடுத்து இதை செய்வதன் மூலியமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியில வந்துடலாம். அப்ப எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. அப்ப மருந்து மாத்திரை தேவையில்லை அப்படின்ட்டா, மருத்துவமனை தேவையில்லை. மருத்துவரனுடைய தயவும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா, இந்த நிலைக்குள் நீங்கள் பயணித்து சென்று இலக்கை அடைவதற்கு இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசத்த உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு மருத்துவர் தேவை. இல்லைங்களா? சோ இன்னைக்கு இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசத்த லைவாவே உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காட்ட முடியும் என்னால. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகவும் எளிமையாக நம் உடல் நம்மிடம் பேசக்கூடிய மொழி, நம் உடல் நம்மிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அத மட்டும் நம்ம மனசு குடுத்து முழுமையாக கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா, இதற்கான தீர்வை முழுமையாக நாம் அடைய முடியும். அப்ப நம்ம மனசு வந்து நம்ம உடலுக்குள்ள சொல்லக்கூடிய
அந்த மொழியை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த டிஸ்ஈஸ் பேட்டர்ன். அப்ப டிசீஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? அசௌகரியம். உங்களுக்கு இன்னைக்கு நிலையில என்ன அசௌகரியம்? மூச்சு விட கஷ்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு நெஞ்சு, அதிகமாக வேர்க்கிறது இல்லையா? லேசா உடம்பு சுடுற மாதிரி இருக்கு, இல்ல ஜில்லுன்னு வருது, மயக்கமா இருக்குது. இதெல்லாம் வந்து உடல் மொழி இல்லையா? உங்களுடைய உள் உறுப்புகளின் மொழி. உங்க உடல்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்க மனதிற்கு கொண்டு செல்கிறது. இதை நம்ம கவனிச்சு இன்டர்வென்ஷன், நாமே நம் உடலை எப்படி நம் மனதின் ஆளுமையை கொண்டு சரி செய்வது அப்படின்றத பற்றிய ஒரு முக்கிய தொகுப்பு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசமும் பயோ ஃபீட்பேக் தெராப்பி அப்படின்றது. இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் இது மிகவும் பிரசித்தி பெற்றது. முக்கியமாக அநேக நேரங்கள்ல அதிகமாக இன்னைக்கு மேலை நாடுகள்ல வந்து இது வந்து இன் பிராக்டிஸ். பட் நம்மளுடைய நாடுல வந்து இது அந்த அளவுக்கு இன்னும் கொண்டு வரப்படவில்லை. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை நான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமான ஒரு இது. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம முக்கியமாக நம்ம என்ன லைவா நான் உங்களுக்கு நான் சொல்லி செஞ்சே நான் காட்டுறேன். நம்மளுடைய பிளட் பிரஷர் இல்லையா? இன்னைக்கு இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக ஒரு 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5, 6 பேர் கண்டிப்பாக எனக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் பிரஷர் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனதளவுல எப்பவுமே ஒரு கலக்கத்திலேயே இருப்பாங்க. பிரஷர் வந்து எப்ப கூடுது, எப்ப குறையுதுன்னு தெரியாது. ஆனா மனநிலையில வந்து எப்பவுமே ஒரு கலக்கமான ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க. எனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறதே ஒரு டென்ஷனாக பல பேருக்கு இருக்கும். இல்லையா? மருந்து மாத்திரைகளினுடைய பக்க விளைவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மருந்து மாத்திரையை போடுறதே பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். இல்லையா? இந்த முறை மருத்துவரிடம் நான் வந்து பரிசோதனைக்கு செல்லும்போது, அவர் என்ன சொல்ல போறாரோன்னு நினைக்கும் போதே, அது ஒரு ஹைப்பர் டென்ஷனாக நம்மளுக்குள்ள வந்து இருக்கும். சோ இந்த நிலைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பயோ ஃபீட்பேக் தெராப்பிய நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அற்புதமான ரிசல்ட்ஸ இம்மீடியட்டா கை மேல பலனாக உங்களால எடுக்க முடியும். அதத்தான் இன்னைக்கு லைவா நான் வந்து ஜஸ்ட் இன் 3 மினிட்ஸ் ஒரு 3 நிமிடத்தில் நம்மால் எப்படி வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை எளிதாக சமன் செய்ய முடியும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நான் வந்து புதுசா வந்து எங்கேயோ கத்துக்கிட்டு வந்தெல்லாம் சொல்ல. இது ஏற்கனவே நம்மளுடைய பயோ ஃபீட்பேக் தெராப்பியில இருக்கக்கூடியதுதான். நேச்சுரோபதியில இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். பட் நவீன மருத்துவத்துல இருக்கக்கூடிய இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசத்துல பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. சென்சார்னு நான் சொல்றது என்னன்னா, உடல்ல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எந்த அளவுக்கு வந்து பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய செயலிகள் வந்து எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத சமிங்கைகளின் மூலியமாக வந்து ஒரு மானிட்டர்ல வந்து பார்ப்பாங்க. இஇஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் என்செபலோகிராம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதனுடைய சென்சார்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பயோ சென்சார்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து உடல்ல அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணி என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சஸை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஹார்ட் ரேட், இதய துடிப்பு என்ன, அதனுடைய ஆவரேஜ், சிஸ்டோல் டயஸ்டோலோட ஆவரேஜ் என்னன்றதை பார்ப்பாங்க. 2வது பிளட் பிரஷர், சிஸ்டோல் டயஸ்டோல் என்ன இருக்குன்றத பார்ப்பாங்க. 3வது ஸ்கின்னோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. மசில் டென்ஷன், முக்கியமாக தசைகள்ல இருக்கக்கூடிய வலு எந்த அளவுக்கு மசில் டென்ஷன் இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. மிக முக்கியமாக 5வது வந்து பிரெயின் வேவ்ஸை பார்ப்பாங்க. பிரெயின் வேவ்ஸ்ன்றது பிரெயின் ஆக்டிவிட்டி. இதைத்தான் வந்து முக்கியமாக அந்த இஇஜி நான் சொன்னக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்செபலோகிராம் அப்படின்ற இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இசிஜி ரீடிங் மாதிரியே கம்ப்ளீட்டா கொடுத்துரும். ஸோ இந்த இஇஜில உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க மனநிலையில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவாங்க. உங்க மனசு வந்து எந்த ஒரு வேவ் லென்த்ல இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அது என்ன வேவ் லென்த்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பா வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆல்பா வேவ் அப்படின்றது இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளவு இருந்து எவ்வளவுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிலோ ஹெர்ட்ஸ்ல ஒரு 8 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 12 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா ஆல்பா வேவ்னு சொல்லுவோம். இந்த ஆல்பா வேவ் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்சிங். நீங்க எப்பெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த ஆல்பா வேவ்ஸ் உங்களுக்கு இருக்கும். க்ளோஸ்ட் ஐஸ், கண்களை மூடிட்டீங்கன்னா நீங்க வந்து ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள போவீங்க. உங்களுடைய மைண்ட்ல பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன 8 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 12 கிலோ ஹெர்ட்ஸ்க்குள்ள வந்து அப்படியே அமைதியா வந்து இருக்கும்போது ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கண்களை மூடும் போது இந்த எஃபெக்ட் வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி கார்டிகல் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். பிரெயினுடைய கார்டிகல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பரிப்பு இல்லாம உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கு கொண்டு வரும். இதை வந்து ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனாலதான் சொல்லுவோம், அடிக்கடி டென்ஷன் ஆயிடுச்சா கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். உங்க மைண்டை வந்து ரீட் பண்ணி என்ன வேவ் லென்த்ல உங்க மைண்ட் இருக்கு, அப்ப என்ன அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ல இருக்கிறீங்க
அப்படின்றத எல்லாத்தையும் ரீட் பண்ணி கடைசியில உங்களுக்கே சொல்லி உங்க உடல்நிலைகளை சொல்லி இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்றதுக்கு உதவி பண்ணுவாங்க மருத்துவர்கள், இந்த சிகிச்சையாளர்கள். புரியுதுங்களா? இப்ப ஆல்பா வேவுக்கு அடுத்து பீட்டா வேவ்ஸ் ரெண்டாவது இருக்கக்கூடிய இதனுடைய வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 12 டு 30 ஹெர்ட்ஸ். சரிங்களா? சோ 12 டு 30 ஹெர்ட்ஸ் இந்த ஹெர்ட்ஸ்ல இருந்துச்சு, இந்த ஃப்ரீக்வன்சில இருந்துச்சுன்னா இது பீட்டா வேவ்ஸ். இந்த பீட்டா வேவ்ஸ் எப்போ இருக்கும்? ஆக்டிவா நீங்க எப்பெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 4 பேரோட முக்கியமான ஒரு மீட்டிங் பேசிட்டு இருக்கீங்க, வைக்கிறீங்க. இப்போ வந்து இருக்கக்கூடியது பீட்டா வேவ்ஸ். இதோடைய வேவ் லென்த் பாத்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். 30 ஹெர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இல்லையா? சோ இந்த 30 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். ஆல்பா வேவ்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் 8 டு 12 தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எவ்வளவுல இருக்கு? 30 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. சோ நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை பொறுத்து இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து உங்களுக்கு வரும். மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமா வேவ்ஸ். இந்த காமா வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த காமா வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 30ல இருந்து 100 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். சோ 30 டு 100 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது இது வந்து ரொம்பவும் ஹை லெவல்லா இருக்கும். நீங்க மிகவும் முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிறீங்க, மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள்ல உங்களை இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்காக 4 பேரோட முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ல இருக்கீங்க, ஒரு மீட்டிங்ல நீங்க ஹை பிட்ச்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு அவசர கால ஒரு அவசர காலமான ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க உங்களை வந்து இணைத்துக் கொண்டு அதுல செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப தோன்றக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா வேவ்ஸ் ஹையா இருக்கும். நம்மளுடைய அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பரிப்போட எப்பவுமே ஒரு அவசரமாக இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இல்லைங்களா? பார்க்கக்கூடிய வேலைகள்ல கூட வந்து நம்ம எளிமையாக இலகுவாக எந்த ஒரு வேலையும் பார்க்காம நம்மளுக்குள்ளேயே டென்ஷனை மவுண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்றோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம மைண்ட் வந்து காமா வேவ்ஸ்ல தான் இருக்கும். இதனுடைய ஹெர்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 100 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். இப்ப 100 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? பாடி வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் லெவல் பாடியில அதிகமாகும் போது என்ன ஆகும்? இதை சென்ஸ் பண்ணும் நம்மளுடைய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது. சோ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 நரம்பு மண்டலம் முக்கியமாக. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இந்த நரம்பு மண்டலங்கள் வந்து என்ன பண்ணும்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து என்ன பண்ணும்னா அதனுடைய செயல்திறனை ஒண்ணு தூண்டும், மற்றொன்று என்ன பண்ணும்னா அதை மட்டுப்படுத்தும். அப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? வேகமாக இதயத்தை துடிக்க வைக்கிறது, ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். பாராசிம்பத்தட்டிக் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டிக்கா ஆன்டகோனிஸ்டிக்கா அதுக்கு வந்து செயல்படும். சரி, காமா வேவ்ஸ் வந்து 30 டு 100 ஹெர்ட்ஸ் இருக்கும். அடுத்து 4வதா இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து தீட்டா வேவ்ஸ் சொல்லுவோம். இந்த தீட்டா வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 டு 8 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். 4ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. சோ இந்த தீட்டா வேவ்ஸ் வந்து எப்ப உங்களுக்கு உள்ள மனதிற்குள்ள வரும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டீங்கன்னா ஒரு பாட்டு கேட்டுட்டு ரம்யமாக நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க. தீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள எப்ப நீங்க போவீங்க? ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மெடிடேஷன், ஒரு சிம்பிளா ஒரு தியானம் பண்றீங்க அப்படின்னா தீட்டா ஸ்டேட்டுக்கு போவீங்க. தீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இருக்கிறதுலயே 4ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் தான். உங்களுடைய மைண்ட் ரொம்ப அமைதியா இருக்கும். இப்போ உங்களுடைய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பூரா அப்படியே காம் டவுன் ஆயிரும். உங்க பாடி வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிளைட் அண்ட் ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஃபிளைட், ஃப்ரைட், ஃபைட்னு பாங்க. ஃபிளைட்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து வேகமாக ஓடணும்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷனை கொடுக்கறது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பயந்துட்டீங்கன்னா இந்த ஃப்ரைட் ஹார்மோன்ஸ், ஆல்டோஸ்டிரோன் இல்லைங்களா, எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட், ஃப்ரைட், ஃபைட் சண்டை போட போறீங்கனாலும் இது கூடிடும். நீங்க வாழ்க்கையில முழுமையா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டோஸ்டிரோனும் கார்டிசோனும் எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ரத்தத்துல. சோ ஆல்டோஸ்டிரோனும் கார்டிசோனும் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் கம்மியாயிடும். இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா பாடியில வந்து அடுத்து வந்து என்ன ஆகும்? செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளினுடைய கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய மிக முக்கிய ஹார்மோன்ஸ், டே நைட் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸ்ல ஹீலிங் மெக்கானிசத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு செரட்டோனின், மெலட்டோனின் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆக்டிவிட்டியில ரெக்ரெஸ் ஆகும்போது பாடி லெவல் எலிமெண்ட்ஸ் நிறைய அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க வந்து அதிகமாக காமா வேவ்ஸ்ல இருக்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான இன்றைய காலகட்டங்கள்ல அநேக நோய்களுக்கு காரணம். அப்ப நம்ம யாருமே வந்து ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் போறது கிடையாது, தீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் போறது கிடையாது இல்லைங்களா? சோ தீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம்.
இந்த பயோஃபீட்பேக் மெக்கானிசத்துல உங்களை எந்த ஒரு நோயில இருந்தும் நீங்க ரிவர்சல் பண்ணி மீட் எடுத்துக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை நீங்களே உங்களுக்குள்ள எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். உங்க உடல் உபாதைகளை உங்க மனதை வைத்துக்கொண்டு அந்த ஆளுமையோடு அதோடு பேசி தீர்த்து எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கும். வெளியில போய் எங்கேயும் போய் நம்ம மருந்து மாத்திரை வாங்க வேண்டாம், செலவழிக்க வேண்டாம், உடல் உபாதைகளை வாங்கி கொண்டு மேற்கொண்டு பக்க விளைவுகளையும் வாங்கிக்க வேண்டாம். இப்படின்ற அக்கறை எல்லாம் இருக்குதுன்னா நீங்க உங்க பாடிய நீங்க கவனிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனதை கொண்டு உங்க பாடியை டீல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம். இப்ப தீட்டா வேவுக்கு அடுத்து கடைசி வேவ் சொல்லிடுறேன், தட் இஸ் டெல்டா வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெல்டா வேவோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி, 0.5. இருக்கிறதுலே கம்மியான வேவ் வந்து டெல்டா வேவ் தான், 0.5 to 4 ஹெர்ட்ஸ். ஸோ 0.5 to 4 ஹெர்ட்ஸ் எப்ப கிடைக்கும்னா டீப் ஸ்லீப், நல்லா தூக்கம். அதனாலதான் தூக்கம் ரொம்ப இன்றியமையாதது. உடல்ல நடக்கக்கூடிய இந்த உபாதைகளை எல்லாத்தையும் களைவதற்கும் உடல்ல வந்து ஒரு ஹீலிங் இதை கொடுக்கிற எஃபெக்டை கொடுக்கறதுக்கும் இந்த டீப் ஸ்லீப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டெல்டா வேவ்ஸ் வந்து தூக்கத்திற்கு முக்கியம். அதே நேரத்துல வந்து நம்ம அன்கான்சியஸா போயிடுறோம் பாத்தீங்களா, ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறோம், கோமா ஸ்டேட்டுக்கு போறோம், டெத் பெட்ல இருக்கோம், ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம்னா பிரெயின் வந்து என்ன பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டெல்டா வேவ்ஸ்க்குள்ள சுவிட்ச் ஓவர் ஆகி இல்லைங்களா. அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெயின் எல்லாம் தெரியாம லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் மொமெண்ட்ஸ் வந்து ஈஸியரா இருக்கும் இந்த உலகத்துக்கு போறதுக்கு அப்படின்றக்க இந்த டெல்டா வேவ்ஸ் அந்த நேரத்துல டாமினென்டா இருக்கும். ஸோ டெல்டா வேவ்ஸ் வந்து டீப் ஸ்லீப்ல கிடைக்கும், அன்கான்சியஸா நம்ம இருக்கும்போது கிடைக்கும். இதுக்கு பேரே வந்து என்னது, ஹீலிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெல்டா வேவ்ஸ். ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னா பாடியில நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சரி பண்ணுவதற்கு உடம்பு வந்து மேக்சிமம் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அல்டிமேட் ஹீலிங் கிரைசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்டா வேவ்ஸாக இருக்கும். ஸோ எந்த வேவ் நல்லது, எந்த வேவ்ல போகணுன்றத பத்தி நம்ம இங்க பேச வரல. மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ரிலாக்ஸேஷன் அப்படின்றது, நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து காமா வேவ்ஸ்லயே இருக்கிறது, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது உங்க மைண்ட் வேவ்ஸ் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாடி ஃபுல்லா. இதனால வந்து என்ன ஆகுது, அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து பாடியில ரைஸ் ஆகும்போது, ஆல்டோஸ்டிரோன், கார்டிசோல் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு ப்ரெஷர் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. அடுத்து வந்து உங்களுடைய பிரீத்திங் ரேட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க மூச்சு விடக்கூடியது அதிகமாகத்தான் இருக்குது, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய பயோஃபீட்பேக் மெக்கானிசமே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ரேட்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காஸ் ஆஃப் டிசீஸ். எல்லா நோய்க்கும் மிக முக்கிய காரணமே வந்து இதுதான். அப்ப இதை நம்ம கம்மி பண்றது எப்படி அப்படின்றத தான் இந்த பயோஃபீட்பேக் மெக்கானிசத்துல பார்க்கணும். இந்த பயோஃபீட்பேக் மெக்கானிசத்துல என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றாங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒன்னே டெமோ காட்டிடுவேன் உங்களுக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷர் எப்படி நார்மல் பண்றது அப்படின்றத. பட் இதை தாண்டி எதெல்லாம் பண்ணலாம்னா ஆன்சைட்டி டிசார்டர்ஸை சரி பண்ணலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ், வரக்கூடிய மன அழுத்தம் இல்லைங்களா, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி நோய்களுக்கு இது அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் பெயின், அதிகமாக உடல் வலி இருக்கக்கூடியவங்க, ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இல்லையா, இல்ல ஒரு போஸ்ட் ட்ராமா அப்படின்னு சொல்லி இன்ஜுரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி கன்வலசன்ஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான சிகிச்சை இந்த பயோஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றது. தூக்கமின்மை, இன்சோம்னியா இருக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்து ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்து ஆர்த்ரைட்டிஸ், மிக முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ் ரொம்ப வலியோட வேதனைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான சிகிச்சை முறை. ரிவர்சலும் பண்ணலாம் இந்த இதுல. ஸோ ரீசெண்ட் சயின்டிபிக் ஸ்டடீஸ்ல வந்து இருக்கக்கூடிய டெஸ்டிமோனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ்க்கு. இந்த ரிவர்சல் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி மச் எஃபெக்டிவ் வித் பயோஃபீட்பேக் தெராப்பி அப்படின்ற நிறைய டெஸ்டிமோனிஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப இதை பற்றி நம்ம மிக முக்கியமாக இது செய்யும் போது, இந்த ஒரு தெராப்பியை நம்ம செய்யும் போது என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த பயோஃபீட்பேக் தெராப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான ஒரு தெராப்பி. காரணம் என்னன்னா இதுல எந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் வரப்போறது இல்லை. அப்ப ஆக மொத்தம் இட் இஸ் நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது, இதுல வந்து எந்த மெடிசின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மெடிசின்ஸை விட்டு நீங்க வெளியில வந்துடலாம். ஸோ இட் இஸ் 100% சேஃப். சரிங்களா, எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அற்புதமான சுய சிகிச்சை முறை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். இந்த பயோஃபீட்பேக் தெராப்பியை முழுமையாக கற்றுக்கொண்டு உங்களை முறையாக வழிநடத்துதல் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிகிச்சையாளரோ மருத்துவர்கிட்டயோ நீங்க அணுகி இந்த ஒரு சிகிச்சையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து நிச்சயமாக உங்களால வெளியில வர முடியும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டேட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ்.
உங்களை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் வந்து தெளிவான ஒரு நிலைகளில் உங்களுக்கு மனநிலையாக பதியப்பெறும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை வந்து சமாளிப்பதற்கு நீங்கள் தெளிவாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்குவீங்க. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அறிவு நிலைகளில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையான அறிவை பெற்றிருப்பீர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிம்டம்ஸ், பிரசன்ட் சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நல்லாவே குறையும். அடுத்து உங்களுடைய மெடிசின்ஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அதனுடைய தேவைகள் கம்மியாகி காலப்போக்கில் நீங்க அந்த மெடிசின்ஸ் வந்து டோட்டலா வெளியில வந்துடலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்ன அப்படின்னா பயோ ஃபீட்பேக் தெரப்பி. ஸோ இத்தகைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய தெராப்பியை நம்ம செய்து பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அற்புதமானது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பெனிஃபிட்ஸ் இதுதான். ஸோ இந்த ட்ரீட்மெண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து இதுதான், இப்போ நான் சொன்னதுதான். இப்ப லைவா வந்து நான் உங்களுக்கு எப்படி பிளட் ப்ரெஷரை எல்லாருமே ஆர்வத்தோட இருப்பீங்க. ஸோ எல்லாரும் இப்ப ஆர்வத்தோட இருப்பீங்க, இது எப்படி பிளட் ப்ரெஷரை உடனே 3 நிமிடத்துல சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பயோ ஃபீட்பேக்ல நான் இந்த பயோ ஃபீட்பேக்ல நான் லிஸ்ட் டவுன் பண்ண அநேக பிரச்சனைகளையுமே தீர்க்க முடியும். பட் ஒரே ஒரு பிரச்சனைக்கான தீர்வை மட்டும் இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய முந்தைய பதிவுல பிளட் ப்ரெஷர் பத்தி நான் போடும்போது நான் சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே. ரத்த கொதிப்பிற்கான சிகிச்சை முறைகள்ல வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய சஞ்சீவனி மருந்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கையாக நாம் தயாரிக்கக்கூடிய திராட்சாதி குடிநீர். ஸோ அந்த திராட்சாதி குடிநீர் வந்து எப்படி தயாரிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. தயார் செய்யணும்ன்றத முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருப்பு திராட்சை, சீடடு ட்ரை கிரேப்ஸ் இல்லைங்களா, இதை எடுத்துக்கிறீங்க. உலர் கருப்பு திராட்சை கொட்டையோட இருக்கக்கூடியதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க. 1 லிட்டர் தண்ணியில போட்டுறீங்க. சிம்ல வச்சு கொதிக்க வைக்கிறீங்க. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் கொதிக்கிறது சிம்ல அப்படின்னா இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200, 250 இல்ல ஒரு 300 ml வரைக்கும் குறைஞ்சு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் உள்ள கையை விட்டு அந்த உலர் திராட்சை பூரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீரை உள்ள உறிஞ்சு நல்லா வீக்கமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நீங்க உடைச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறீங்க. விட்டுட்டு திருப்பி ஒரு கொதி விட்டுட்டு திருப்பி ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுறீங்க. ஒரே ஒரு கொதி விடுறீங்க, ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு தனி வடிகட்டி எடுத்து அழகா அதை வடிகட்டிட்டு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க அதை என்ன பண்ணிடலாம், குடிச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கும் இதுக்கும் இடைவெளி வந்து ஒரு 40 நிமிடம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு டம்ளர் 200 ml திராட்சாதி குடிநீரை எடுத்து நீங்க குடிச்சுக்கிட்டு படுக்க போயிருங்க. இதை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வாங்க. 1 மண்டலம் வரைக்கும் செய்யலாம். ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3வது நாள்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிளட் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா 120/80 அப்படின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக வரும். பட் பிளட் பிரஷர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு நபரிடம் இருந்து மற்றொரு நபருக்கு நிச்சயமாக இது மாறுபடும். அதனால சார் நான் குடிச்சிட்டேன் சார் எனக்கு வந்து நார்மலுக்கு வர மாட்டேங்குது சார்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும். நான் என்னுடைய முந்தைய பதிவுல சொன்ன மாதிரி உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடற்பயிற்சி முக்கியம், தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், உணவு பழக்க வழக்கங்கள் மிக முக்கியம். இந்த 3ஐயும் செய்து கொண்டு அதோட சேர்த்து இந்த திராட்சாதி குடிநீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மருந்து மாத்திரைகளின் தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களோட மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்ல இத்தகைய சிகிச்சை முறைகள்ல நீங்க வந்து உங்களை இணைத்துக் கொள்ளலாம் தாராளமாக. அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இடையில வந்து நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிரஷர் மாத்திரையை நிப்பாட்டக்கூடாது. அது இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு தவறாக நாளைக்கு மாறிவிடும். ஸோ நீங்க வந்து கிரேட் 1ல இருக்கீங்களா, கிரேட் 2ல இருக்கீங்களா, இல்ல மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன்ல இருக்கீங்களா அப்படின்றது தெரியாம நம்ம வந்து எடுப்புல எல்லாருமே திராட்சாதி குடிநீரை குடிச்சீங்கன்னா பிபி சரியாயிடும்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? சோ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சி ரொம்ப முக்கியமானது. உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் நெறிமுறைப்படுத்திக் கொண்டால் தான் நிச்சயமாக இத்தகைய ஒரு அச்சுறுத்தலான ஒரு ரத்த அழுத்த நோயிலிருந்து உங்களால எளிதாக வெளியில வர முடியும். பட் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசத்துல வரக்கூடிய இந்த பயோ ஃபீட்பேக் தெராப்பியில பிளட் பிரஷரை எப்படி 3 நிமிடத்தில் நம்ம எளிதாக வந்து நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ டெஃபினெட்லி என்னுடைய ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அது என்ன வேல்யூ வருதுன்றத இப்ப பாத்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து 3 நிமிடம், சரிங்களா, 3 நிமிஷம் ஃபுல்லா வந்து இப்ப நான் பண்ணேன்னா நீங்க பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 30 ஆர் ஒரு 1 மினிட், ஒரு நிமிஷத்துக்கு இந்த பயிற்சியை நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், இப்ப என்னுடைய உடல் உறுப்பு உள்ள இருந்து எனக்கு சொல்றது என்ன, என்னுடைய ஹார்ட் ரேட் என்ன சொல்லுது அப்படின்னா நான் அதிகமாக துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அழுத்தம், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது.
அப்படின்றது என்னோட மனநிலைக்கு சொல்லிருச்சு. இப்ப என்னோட மனநிலை அதை உணர்ந்து கொண்டதால் நான் என்ன சொல்றேன், அதை ஆஸ்வாசப்படுத்தி ரைட் ஓகே நீ காம் டவுன் ஆகு, நார்மலுக்கு வா அப்படின்றத நான் சொல்றேன். என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நான் கம்மி பண்ணணும். எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டோஸ்டிரோன் அண்ட் கார்டிசோல் ரெண்டையுமே வந்து கம்மி பண்ணணும். அப்பனா தான் டோபமைன் ஹாப்பினஸ் ஹார்மோன் வரும். சரிங்களா? சோ மிக எளிமையாக இப்ப முதல்ல வந்து என்னோட பிரஷர் இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். சோ பிரஷர் எப்பவுமே வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வந்து பார்க்கணும். சோ எப்பவுமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பார்க்கணும். உங்களுடைய இந்த செஸ்ட் இந்த ஹைட்டுக்கு உங்களுடைய ஆர்ம்ஸ் வச்சுக்கோங்க. அப்பர் ஆர்ம்ஸ் வச்சுட்டு பிரஷர் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கலாம் நீங்க. பார்த்துட்டு இதை எப்படி வந்து ஒரு ஹார்ட்லி இன் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லையா, அதிகபட்சம் ஒரு நிமிடம் இதுக்குள்ள எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றத நீங்க லைவாவே இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப எல்லாரும் பாருங்க. என்னுடைய பிரஷர் வந்து 145/95. அதாவது என்னோட சிஸ்டோலிக் பிரஷர் 145, என்னோட டயஸ்டோலிக் பிரஷர் வந்து 95, என்னோட ஹார்ட் ரேட் வந்து 91. சரிங்களா? ஸோ 145/95 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஆக்சுவல் கிளாசிபிகேஷன்ல நம்ம வந்து நான் முந்தைய வகுப்புகள்ல சொன்னதன்படி பாத்தீங்கன்னா இதை வந்து ஹைப்பர்டென்சிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். கிளாசிபிகேஷன்ல பாருங்க கிரேட் 1 ஹைப்பர்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் படி. பட் இது ஹைப்பர்டென்ஷன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இப்ப என்னுடைய பிரெயின் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா நான் வந்து உங்ககிட்ட இப்ப இந்த கிளாஸ்ல இப்ப பேசிட்டு இருக்கிறதுனால இதோட வேவ்ஸ் வந்து கூட தான் இருக்கு. ரைட். ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க எப்பெல்லாம் வந்து மூச்சை உள்ள இழுக்கிறீங்களோ சரிங்களா, பிராணாயாமா பிராக்டிஸ் சொல்லுவோம், பிரீத்திங் பிராக்டிஸ். இந்த பிரீத்திங் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். ஆனா இதை முறையாக எப்படி செய்யணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பிராணாயாமால வந்து பாத்தீங்கன்னா 4 நிலை சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூச்சை உள்ள இழுக்கிறது வந்து பூரக்கா அப்படின்னு சொல்லுவோம். மூச்சை 2வது வந்து உள்ள நிறுத்துறது, இது வந்து கும்பகா அப்படின்னு சொல்லுவோம். 3வதாக மூச்சை வெளிவிடுவது, இது வந்து பாத்தீங்கன்னா ரைச்சக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைச்சக்கா முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா சூன்யம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாம அமைதியாக இருக்க வேண்டும். சரிங்களா? இதுக்கு ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ள 6 மூச்சை உள்ள இழுக்கணும். 6 கவுண்ட்டுக்கு 1 2 3 4 5 6 6 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, 6 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள அடக்குறீங்க, 6 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியில விடுறீங்க. அடுத்து 6 கவுண்ட்டுக்கு திருப்பி எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி 6 கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கணும். சரிங்களா? இது மூக்கெல்லாம் ஒரு மூக்கு அடைக்கணுமா சார் அப்படிலாம் நீங்க கேட்கவே தேவையில்லை. 2 மூக்குல நீங்க நார்மலாவே பண்ணலாம். சரிங்களா? சோ இதுக்கு நீங்க பண்ணும்போது மிகவும் முக்கியமாக இது மாதிரி ஒரு 2 ஸ்மைலி பால் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சா இருக்கும். ஸ்பாஞ்சி ஸ்மைலி பால்ஸ் இந்த மாதிரி 2 வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மூச்சை கண்களை மூடிக்கணும். நான் சொன்னேன்ல ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்க கண்ணை மூடினா தான் உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஹெர்ட்ஸ்ல வந்து குறைஞ்சு கம்மியாக போகும். அந்த 8 to 12க்குள்ள வரும். அடுத்து அந்த 8 to 12ல இருந்து நீங்க என்ன கொண்டு போகணும், அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீட்டாக்குள்ள போகணும். தீட்டாக்குள்ள மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க போகும்போது 4 to 8க்குள்ள வரும். இது காம் டவுன் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹார்ட் ரேட்ல இருந்து பிளட் பிரஷர் வந்து எல்லாமே காம் டவுன் ஆகும். அப்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலா இப்ப நம்ம ஆக்டிவா இருக்கும்போது நான் சொல்றேன். பட் நார்மலான பேஷன்ஸ் நீங்க எல்லாருமே வந்து பிளட் பிரஷர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராகவே நீங்க எப்போ பண்ணலாம், காலையில ஒரு தடவை பண்ணலாம், மத்தியானம் ஒரு தடவை பண்ணலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் இதுதான், ரியல் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவான ஃபீட்பேக் மெக்கானிசம் உங்க பாடியோட இன்டகிரேட் ஆகிறதுக்கு. ஸோ இதை செஞ்சு பார்ப்போம். இப்ப இதை நல்லா நான் வந்து இருக்கணும், இந்த பிடிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து நான் மூச்சை வந்து உள்ள இழுக்கும் போது இதை நல்லா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை அழுத்தி இப்படி இறுக்கிடுவேன். சரிங்களா? மூச்சை உள்ள இழுக்கும் போது அடுத்து மூச்சை உள்ள அடக்குற வரைக்கும் நான் இப்படியே வச்சிருப்பேன். ஒரு சைடு அடுத்ததான் மூச்சை வெளியில விடும் போதுதான் இதை வந்து என்ன பண்ணுவேன், இதை ஃப்ரீ பண்ணுவேன். மிச்ச நேரத்துல இதை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணுவேன், இதை நல்லா பிரஸ் பண்ணுவேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நான் இதை பண்ணி காட்டுறேன்.
Hum. ரைட். இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் பிரஷர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்பவுமே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இதை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம அந்த பால்ஸ் வச்சு நம்ம பண்றோம். சரிங்களா? இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன நார்மல் பிரீத்திங். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் நீங்க பண்ணணும். இதுக்கு பேரு வந்து என்ன சொல்லுவோம்னா, தீர்க்க பிராணாயாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நார்மல் பிரீத்திங் விட்டுக்கோங்க. நான் அத ஜஸ்ட் ஒரு 2, 3 ரவுண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இப்ப பிரஷர் பார்த்தோம். ஸோ இப்ப கிடைச்சது ஜஸ்ட் 1 மினிட்ல 135/95 இல்லைங்களா? ஸோ டயஸ்டோல் அப்படியே தான் இருக்குது. பட் சிஸ்டோல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தா 155 20 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா 78 தான். முதல்ல 100 இருந்துச்சு இல்லையா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இது ரியலாவே நீங்க எல்லாருமே நீங்க பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு உங்களுடைய பிபி வேல்யூஸ் நல்லா டிராப் ஆகிறது நல்லாவே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ரெகுலரா வாக்கிங் போங்க. நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட், நிறைய காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இதோட சேர்த்து உங்களுடைய கார்போஹைட்ரேட் மிகவும் முக்கியமாக கார்போஹைட்ரேட்டுக்கும் உங்களுடைய பிளட் பிரஷருக்கும் டைரக்டா சம்பந்தம் உண்டு. சரிங்களா? சோ இன்சுலின் கூடுச்சுன்னா பிரஷர் கூடும். அப்ப இன்சுலின் எப்ப கூடும்? கார்போஹைட்ரேட் அதிகமாச்சுன்னா இன்சுலின் கூடும். அப்ப இது இன்சுலின் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிபியும் கூடத்தான் செய்யும். ஸோ கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ், சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவு வகைகள், பயறு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு தியான பயிற்சி. இப்ப நான் சொன்ன மாதிரி இதை முறையாகவே வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு குருமார்கள்ட்டயோ இல்ல நல்ல ஒரு நேச்சுரோபதி காலேஜ்லயோ எங்கேயோ போய் நீங்க கத்துக்கலாம். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த திராட்சாதி குடிநீர், அடுத்து இந்த ஸ்மைலி பால் எக்ஸசைஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் இதோட சேர்த்து ரெகுலரா வந்து நீங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங் இல்லையா? அதே மாதிரி பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, அடுத்து உங்களோட டயட் கண்ட்ரோல் இதோட நீங்க டெஃபினட்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமான முறையில உங்களுக்கு பிளட் பிரஷர் அப்படின்றது உங்களுக்கு லைஃப் டைம் வராது. இது வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் அதனோட அளவீடை கம்மி பண்ணி நிச்சயமாக அந்த மருந்து மாத்திரைகளை விட்டு வெளியில வந்து விடலாம். சரிங்களா? இது வந்து பயோ ஃபீட்பேக் தெராப்பி இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஸோ இதை நீங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிளட் ப்ரெஷர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, கலக்கமடையாதீங்க. நிறைய பேர் இந்த பிளட் ப்ரெஷர்ல இந்த பயோ ஃபீட்பேக் தெராப்பியின் மூலியமாக வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்குது. அதனால தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. பிளட் ப்ரெஷரை பத்தி பயப்படாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக உங்களால இந்த ரத்த கொதிப்பு நோயிலிருந்து வெளியில வந்து விட முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.